வெல்கம் டு அவர் சேனல் தி ரேமா வேர்ட். இன்றைய வசனம்: கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க இருக்கும் பைபிளின் ஒரு முக்கியமான வசனத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். அந்த வசனம் எரேமியா 31 அதிகாரம் 16 வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமீன். முதலாவதாக எரேமியா புத்தகத்தை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை எடுத்துரைத்தவர். இந்த புத்தகம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. எரேமியா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் பேரரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு தங்கள் நாட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். இது பாபிலோன் சிறைப்பிடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. எரேமியா மக்களை எச்சரித்தார், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நம் இயேசு கிறிஸ்து அவர்களை முற்றிலும் கைவிடவே இல்லை. அவர் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியையும் கொடுத்தார். அதிகாரம் 31 இந்த நம்பிக்கையின் உச்சம். அதிகாரம் 31 பார்ப்போம். இது புதிய உடன்படிக்கை பற்றிய அதிகாரம். கடவுள் இஸ்ரவேல் மற்றும் யூத ஜனங்களுடன் புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிக்கிறது. ஆனால் வசனம் 15-17 ஒரு உணர்ச்சிகரமான காட்சி வருகிறது. வசனம் 15: ராமாவில் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, புலம்பலும் கசப்பான அழுகையும். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள். தன் பிள்ளைகள் இல்லாததால் ஆறுதல் பெற மனதில்லாதவளாய் அழுகிறாள். இது ராகேல், யாக்கோபின் மனைவி, தன் பிள்ளைகளுக்காக சொல்கிறது. ராகேல் ஜனங்களின் தாயாக கருதப்படுகிறாள். அவள் அழுகை மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டதை குறிக்கிறது. குறிப்பாக எப்ராயிம் மற்றும் மனாசே கோத்திரங்கள், அவளுடைய பேரன் யோசேப்பின் வழித்தோன்றல்கள். இப்போது நமது வசனம் 16 பார்ப்போம். கடவுள் ராகேலுக்கு, அதாவது துன்பப்படும் மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் அழுகையை நிறுத்து. நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கண்களை கண்ணீரிலிருந்து பாதுகாத்துக்கொள். ஏனென்றால் உன் கிரியைக்கு பலனுண்டு, உன் செயல்களுக்கு அல்லது உன் உழைப்புக்கு பலனுண்டு. இங்கே கிரியை என்பது ராகேலின் அழுகை மற்றும் ஜனங்களின் பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கையை குறிக்கலாம். நம் கடவுள் சொல்கிறார், உங்கள் துன்பம் வீணாகாது. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உங்கள் பிள்ளைகள் எதிரிகளின் நாட்டிலிருந்து திரும்பி வருவார்கள். இந்த வசனத்தின் வரலாற்று சூழலை விரிவாக பார்ப்போம். கிமு 722 அசீரியர்கள் வடக்கு இஸ்ரவேலை சிறைப்பிடித்தனர். பின்னர் கிமு 586 பாபிலோனியர்கள் யூதாவை அழித்தனர். ஜனங்கள் பாபிலோனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ராமா என்பது பென்யமீன் கோத்திரத்தின் ஊர், ராகேலின் கல்லறைக்கு அருகில். மத்தேயு 2:18 இயேசுவின் பிறப்பின் போது ஏரோது குழந்தைகளை கொன்றபோது இந்த வசனம் 15 மேற்கோள் காட்டப்படுகிறது. ஆனால் எரேமியாவில் இது நம்பிக்கையின் செய்தி. கடவுள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களை திரும்ப அழைப்பேன் என்று உறுதியளிக்கிறார். எரேமியா 29:10. உண்மையில் கிமு 538 பெர்சியன் அரசன் சைரஸ் மக்களை விடுவித்தார். இறையியல் ரீதியாக இந்த வசனம் கடவுளின் இரக்கத்தை காட்டுகிறது. அவர் துன்பத்தை பார்க்கிறார், ஆனால் அது நிரந்தரமல்ல. உன் கிரியைக்கு பலன் உண்டு. கடவுள் நமது பிரார்த்தனைகள், அழுகைகள், உழைப்புகளை வீணாக்க மாட்டார். இது
ரோமர் 8:28 நினைவூட்டுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மேலும் இது மீட்பின் உறுதி, அதாவது சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலை. புதிய ஏற்பாட்டில் இது இயேசு மூலம் பாவத்திலிருந்து விடுதலையை குறிக்கிறது. இப்போது இந்த வசனத்தை பகுதி பகுதியாக உடைத்து பார்ப்போம். முதல் பகுதி, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி. இது ராகேலுக்கு நேரடியாக சொல்லப்படுகிறது. அழுகை என்பது துன்பத்தின் வெளிப்பாடு. கடவுள் சொல்கிறார், போதும், நிறுத்து என்று. இதுபோல சங்கீதம் 30:5 பார்ப்போம். அழுகை இரவு முழுவதும் நீடிக்கும், ஆனால் காலையில் களிப்பு வரும். இரண்டாவது, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். அதாவது கண்ணீர் என்பது உணர்ச்சியின் அடையாளம். கடவுள் ஆறுதல் அளிக்கிறார். மூன்றாவது, உன் கிரியைக்கு பலன் உண்டு. இங்கே கிரியை என்பது உழைப்பு அல்லது செயல். ராகேலின் அழுகை வீணல்ல, அது பலனை தரும். நான்காவது, அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அதாவது இது நம்பிக்கையின் உச்சம். சத்ரு என்பது பாபிலோன், திரும்பி வருதல் என்பது விடுதலை. இந்த வசனத்தை இன்றைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம்? நாம் அனைவரும் துன்பங்களை சந்திக்கிறோம். அதாவது இழப்பு, நோய், உறவு சிக்கல்கள். சிலர் குடும்பத்தை இழந்திருக்கலாம், சிலர் வேலையை இழந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்கிறது, அழாதே, கடவுள் உன் துன்பத்தை பார்க்கிறார். உன் பிரார்த்தனைகள் வீணாகாது, அவர் மீட்பு கொண்டு வருவார். உதாரணமாக, ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அழுதால் கடவுள் ஆறுதல் அளிப்பார். அல்லது ஒரு நாடு போரில் துன்பப்படும் போது கடவுளின் உறுதி உண்டு. இது நம்பிக்கையை தருகிறது. மேலும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நான் அவர்களுக்கு தந்தை என்று சொல்கிறார். இது தந்தையின் இரக்கத்தை காட்டுகிறது. ராகேல் அழுகை போல நாம் அழும்போது ஆண்டவர் அதை கேட்கிறார். இது ஏசாயா 49:15 நினைவூட்டுகிறது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த வசனம் நமக்கு மறுபிறப்பின் நம்பிக்கையையும் தருகிறது. இப்போது சில உதாரணங்களை பார்ப்போம். பைபிளில் யோபு துன்பப்பட்டார், ஆனால் இறுதியில் பலன் கண்டார். அன்னாள் தன் பிள்ளைக்காக அழுதாள், சாமுவேலை பெற்றாள். இன்று கொரோனா காலத்தில் பலர் இழந்தனர், ஆனால் ஆண்டவரின் ஆறுதல் உண்டு. இந்த வசனத்தை பிரார்த்தனையில் பயன்படுத்தலாம். கர்த்தாவே, என் அழுகையை நிறுத்தி என் உழைப்புக்கு பலன் தாரும். நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்வோம். இந்த வசனம் எச்சரிக்கை மற்றும் ஆறுதல் என்ற இரட்டை செய்தியை தருகிறது. எரேமியா முழு புத்தகமும் எச்சரிக்கை நிறைந்தது, ஆனால் இங்கே ஆறுதல். நம் கடவுள் நீதியுள்ளவர், ஆனால் இரக்கமும் உள்ளவர். இறுதியாக இந்த வசனம் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. துன்பத்தில் அழாதீர்கள், நிச்சயமாக நம் கர்த்தர் செயல்படுவார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று அவர்கள் கண்ணீர் விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை காத்து கொண்டு அவர்களுடைய கிரியைக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமீன். இதுபோல தினமும் வசனங்களை கேட்க எங்களுடைய தி ராமா வேர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.